Hello friends, welcome to our channel. Friends, முட்டைக்கோஸ் இருந்தா போதுங்க. வெறும் 5 நிமிஷத்துலயே நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் 100 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட 2 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு. அடுத்ததா வந்துட்டு பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலாவெல்லாம் வந்துட்டு கோஸ்ல நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்குங்க. உங்களுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதே மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, இதை நல்லா கலந்தாச்சு. இது கூடவே வந்துட்டு நம்ம அடுத்ததா மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட இது 7 ஸ்பூன் இருக்கும். கடலை மாவு சேர்த்தாச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் இருந்தாலே போதும் தண்ணி. லைட்டா தண்ணி விட்டுட்டு அப்படியே இதை மறுபடியும் கலந்து விடுங்க. நமக்கு போண்டா மாவு பதத்தை விடவே வந்துட்டு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்ச அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மாவு கூட சேர்த்து பிசைஞ்சு விட்டுருங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்க கோஸ் வந்துட்டு மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு கடாயில எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இப்போ சூடான எண்ணெயிலிருந்து 2 ஸ்பூன் எடுத்து இதுக்குள்ள விட்டுக்கோங்க. சூடான எண்ணெய் ஊத்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போட்டுக்கோங்க. கொஞ்சமா கிள்ளி எடுத்து அப்படியே வந்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாங்க. இத வந்து எவ்வளவு செஞ்சு வச்சீங்கனாலும் பத்தாது, சட்டுன்னு காலி ஆயிரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க இது. நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கிறங்காட்டியும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் கூட. முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது முட்டைக்கோஸ்ல செஞ்சுதானே நமக்கே சில டைம்ல ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு இது பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்குங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு பாருங்க, பார்க்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கும். மீதி இருக்கிற இதையும் வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சிருங்க. கருகிடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸா இருக்குங்க உங்களுக்கு இது. இது ஒரு சூப்பரான டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. நீங்க வீட்டுல எல்லாருமே மறக்காம செஞ்சு பாருங்க. பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. அது டீ கூட வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு.
இதை அப்படியே எடுத்து நான் டேஸ்ட் பண்ண போறேங்க. நீங்களும் உங்க வீட்ல மறக்காம செஞ்சு இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.